அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை ரிசல்ட் பற்றின முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட், சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் ஜாப்புக்கான ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லி எல்லாருமே காத்துட்ருக்கீங்க. ஸோ ரிசல்ட் சம்மந்தப்பட்ட சில தகவல்கள் டிஆர்பி அலுவலகத்திலிருந்து அந்த அதிகாரிகளிடம் பேசும்போது கிடைச்ச ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு சில ஆடியோஸ் போடப்பட்டது. இதில் மார்ச் மந்த் எண்டுக்குள்ளார இன்னும் 2-3 தினங்களுக்குள்ளார வரும் அப்படின்ற மாதிரி சில ஆடியோஸும் இருந்தது. நிறைய ஆடியோஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்குள்ளே போட்டுருவாங்க, அடுத்த மாதம் போடுவாங்க, இந்த மாதிரியான தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஆர்பி ஆஃபீஸில் சொல்லக்கூடிய தகவல் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு மாதத்துக்குள்ளே போட்டுருவோம், நெக்ஸ்ட் மந்த் போட்டுருவோம், ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளே போடுவோம் அப்படின்ட்டு பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. பட் சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயந்தான். இன்றைக்கி 28, இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிசல்ட்டு வருமா அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குற எல்லார மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2-3 தினங்கள் தான் இருக்குது மந்த் எண்டுக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இன்று அவங்க சொன்ன அடிப்படையில் ரிசல்ட் வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ மந்த் எண்டு சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே ஆகிடும். அமைச்சரும் ஒரு வாரங்களை சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஓவரால் அப்டேட். ஆனால் ரிசல்ட் வந்து இந்த மார்ச் முழுக்குமே பார்த்திங்க அப்படின்னாக்கா எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த இதுவும் கிடையாது. பொதுவாகவே டிஆர்பி அந்த அலுவலகத்திலேருந்து அந்த ஆடியோ கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து வெளியாகலை. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. இப்போ தான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ராசஸ் போயிட்டுருக்குன்றாங்க, ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடும்ன்றாங்க, நெக்ஸ்ட் மந்த் வரும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் நோட் தான். அந்த அடிப்படையில் சில மாவட்டங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மந்த் எண்டுக்குள்ளே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பாசிபிளாக நாம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா இடத்துலையும் ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த போஸ்டிங் போடுறதுக்கான வேலைகள் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே அப்படின்னு சில மாவட்டங்களை சொல்லும்போது அதை நம்ம ஒரு சரியான செய்தியாகவே நம்ம எடுத்துப்போம். ஸோ ஏன்னா இன்னும் 2-3 தினங்கள் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஃபாலோ பண்ணி வைப்போம். நேற்றும் பார்த்திங்க அப்படின்னாக்கா 27ஆம் தேதி நேற்று வந்து நிறைய மாவட்டத்துடைய ஒவ்வொரு டிஆர்பி வெப்சைட்டாக வந்து நான் செக் பண்ணிட்டு தான் இருந்தேன், இந்த மாவட்டத்துக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மேபி பார்ப்போம், இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளே ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அது நடக்கும் பட்சத்தில் ஒரு ஹாப்பி தான். ஸோ அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்க போது, அதுவும் போக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்ற தகவலும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னும் ஈகராக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் விண்ணப்பிக்கும் போது என்ன வேக்கன்சி இருந்தோ அதை விட கூடுதல் வேக்கன்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் வேக்கன்சி இருந்தால் நல்ல விஷயம் தானே, பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இன்று மாலைக்குள்ளே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நானும் டிஆர்பி வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள், நான் மறக்காமல் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.